சீமான் அவர்கள் எதை பற்றி பேசினாலுமே அது பிரச்சனையாக முடியுது. இந்த மாதர் சங்கத்தினர் எங்கே போனாங்க? மது குடிச்சிட்டு தூங்கிட்டாங்களா, இல்லை டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு தூங்கினாங்களா, இல்லை சில ட்ரக் பேர்லாம் சொல்லி அதை குடிச்சிட்டு தூங்கிட்டாங்களா, ஏன் வெளியில் வரல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினோம். இவருடைய கருத்தும் அந்த மாதர் சங்கத்தினுடைய கருத்தும் ஒத்து போவதில்லை. இப்போ என்னன்னாக்கா, இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே போயிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இது பண்ணுறதுனா அவங்க தரப்பு நியாயம் இருக்குது. இவர் அந்த மாதிரி சொல்லாமலும் இருந்திருக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வணக்கம் நாராயணன். சீமான் அவர்கள் எதை பற்றி பேசினாலுமே அது பிரச்சனையாக முடியுது. அதில் ஒரு பெரிய வில்லங்கம் ஆயிடுது. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு வரதட்சணை கொடுமையை பற்றி பேசின சில வார்த்தைகள் மாதர் சங்கத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதர் சங்கங்கள் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சாங்க, பல இதெல்லாம் பண்ணாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ப்ரெஸ் மீட் ஒன்றில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி ரித்தன்யான்ற ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி பல வழக்குகள் நடக்குது, இந்த மாதிரி பல வரதட்சணை வழக்குகள் நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் இந்த மாதர் சங்கத்தினர் எங்கே போனாங்க? இந்த மாதிரி நிறைய இதுக்கு வெளியில் குரல் கொடுத்தாங்களே. இந்த மாதிரி ஒரு வரதட்சணை வழக்கு நடக்கும்போது மது குடிச்சிட்டு தூங்கிட்டாங்களா, இல்லை டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு தூங்கினாங்களா, இல்லை சில ட்ரக் பேர்லாம் சொல்லி அதை குடிச்சிட்டு தூங்கிட்டாங்களா, ஏன் வெளியில் வரல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அதற்காக மாதர் சங்கத்தினர் அவரை எதிர்த்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாதர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்ப அந்த மாதர் சங்கத்தினர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வரதட்சணை நடந்தபோது நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினோம். போதைப் பொருள் அடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்த மாதிரி அவர் சீமான் அவர்கள் சொல்லுவார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி எதனால் ரெண்டு கிளாஷ் வருது அப்படின்னும் போது சில பல விஷயங்களில் ரெண்டு பேருங்க, அதாவது இவருடைய கருத்தும் அந்த மாதர் சங்கத்தினுடைய கருத்தும் ஒத்து போவதில்லை அப்படின்ற பட்சத்தில், அப்படின்ற ஒரு சினாரியோவில் தான் முதல்ல இந்த விரிசல் ஆரம்பிக்குது. இப்போ என்னன்னாக்கா, இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே போயிட்டு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இது பண்ணுறதுனா அவங்க தரப்பு நியாயம் இருக்குது. இவர் அந்த மாதிரி சொல்லாமலும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ என்ன ஆகுதுனாக்கா, ரெண்டு பூனை சண்டை போடும்போது ஒரு குரங்கு அப்பத்தை பிச்சு சாப்பிட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த கதை மாதிரி இப்போ ஆயிடுச்சு. நீங்கள் மாதர் சங்கத்தினரும் அந்த வரதட்சணை கொடுமைக்காக தான் எதிர்த்து பேசியிருக்கீங்க, சீமான் அவர்களும் வரதட்சணை கொடுமையை தான் எதிர்த்து பேசியிருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிந்து, இவர் தனியாகவும் நீங்கள் தனியாகவும், நீங்கள் சொல்ல வந்த கருத்து ஒன்று தான், சேவ் பண்ணணும், இந்த மாதிரி இங்கே வரதட்சணை கொடுமைகள் நடக்கக்கூடாது அப்படின்றத முன்னிறுத்தி தான் ரெண்டு பேருமே பேசியிருக்கீங்க. ஆனால் அவர் சொன்ன கருத்தும் நீங்கள் சொன்ன கருத்தும் நீங்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டிங்கனாக்கா நடுவில் இருக்கிற அந்த வழக்குன்றது நீத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண வந்தோமோ, ரெண்டு பேரும் சொசைட்டியில் இருக்க அதர் கருத்துக்களை மறந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சொசைட்டிக்காக பாடுபட்டாக்கா இதில் ஒரு நல்ல நன்மையை கொண்டு வரலாம். அதாவது இந்த வரதட்சணை கொடுமையை தடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணாக்கா, இப்போ எங்கள் மாதிரி அட்வொகேட் கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவோம், ஆமாப்பா வரதட்சணை கொடுமைனாக்கா 7 வருஷம் உள்ளே தள்ளுவாங்க. அந்த வரதட்சணை கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையே உள்ளே தள்ளுவாங்க, வெளியில் வர முடியாது, பெயில் கிடைக்காது. இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா தான் மைண்டில், அந்த மக்களுடைய மைண்டில் போய் பதியும். அப்போ தான் அவங்களுக்கு, ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா, வரதட்சணை கொடுமைனா இவ்வளோ ஒரு கடுங்காவல் தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதை நிகழ்த்த மாட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருங்களேன். இதே மாதிரி வழக்குகள் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா பொண்ணை பெற்றவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, பையன்கிட்ட போய் நீ பணம் கொடுத்தினா தான் நான் பொண்ணு கொடுப்பேன், வரதட்சணை கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற நிலைமைக்கு வரப்போகுது. இப்படி தான் இருந்தது சங்க காலத்தில். எடுத்திங்கனாக்கா மாப்பிள்ளை வீட்டார் தான் பொண்ணு வீட்டாருக்கு பணம் கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணதாக இருந்தது. நடுவில் தான் இந்த வரதட்சணைலாம் இதை எதிர்த்து பல தலைவர்கள் போராடி இருக்காங்க. இது பண்ணுங்க, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்லாம் இதை ரொம்ப எதிர்த்திருக்காரு. அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. வரலாறு நான் சொல்கிறது வேற. இப்போ இருக்க சொசைட்டியில் வரதட்சணை அதெல்லாம் தான் ரெண்டு பேருமே படித்திருக்கிறார்கள், ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேருமே
பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது இல்லாமல் எதுக்கு இங்கே போயிட்டு பெண் வீட்டார்கிட்ட இருந்து கொண்டு வந்தால் தான் நான் குடும்பம் நடத்த முடியும், அதெல்லாம் சொல்கிறது இட் இஸ் நாட். இதில் என்ன நடக்குதுனாக்கா, பெரிய பெரிய ஒரு செலிப்ரிட்டிஸ் இல்லை ஒரு பெரிய லெவல் வளர்ந்து இருக்கிறவங்க கிட்ட தான் இது நிறைய இருக்குதை கண்டி ஒரு அடிமட்ட பீப்புள் இருக்கவங்க கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி பரவாயில்ல, பொண்ணு பையனும் சம்பாதிக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, போதும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. நான் இந்த காணொலியிலேருந்து சொல்ல வர்றது என்னன்னாக்கா, 2 பேரும் தனித்தனியாக போராமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து போராடினோம் என்றால் இந்த மாதிரி ஒரு சமூக அவலங்களை தவிர்க்கலாம் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.